பரிதாபம்ட்டு அந்த பிள்ளைக்குட்டி பெற்றவங்க அவங்களுக்காவது இருக்கணும் அந்த எண்ணம். அவங்களும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. சில பேர் மேல்கட்டுக்கு பேசுவாங்க, நான் எந்த பாவமும் செய்யலை, நான் ரொம்ப நல்லவங்க, என்ன மாதிரி உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லைன்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அவ்வளவும் கெட்டவங்களாக தான் இருப்பாங்க, மேல்கட்டுக்கு பேசுவாங்க. இப்படி அந்த பையனுக்கு யாருமே பிச்சை போடாமல் விட்டாங்க. பிச்சை போடாமல் இருந்து வீதி விதியாக அலைந்து, அம்மா பசி எடுக்குது, ஐயா பசி எடுக்குது, இப்படி என்றவன் அலைந்து அலைந்து வீதி வீதியாகத்தான் 15 நாளாயிட்டுக்குது. யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்கல. உடனே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே சீரியஸ் ஆகி போச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் உயிர் போயிட போகுது. ஜனங்கள்லாம் கீழே விழுந்த உடனே அப்போ தான் ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ரோட்டில் போகிற பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஐயோ ஒரு பையன் இழுத்து நிற்குது, என்ன தெரியல, வாங்க வாங்க வாங்கன்னு போய் கிட்ட போய் பார்த்தா கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்குது, ஜீவ நாடியெல்லாம் அடங்கி கொண்டு இருக்கின்றது. அவனை எல்லோரும் சேர்ந்து, ஐயோ 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 மகனே மகனே, 26 வயசு பையன் இவ்வளோ வாலிபனாக இருக்கிறானே, இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் குழந்தை குட்டியோட நல்லா வாழ்வானே, ஐயோ புள்ளியே, யாரு பெற்ற புள்ளியோ இப்படி விழுந்திருக்கிறானே என்று துடை மீது வைத்துக் கொண்டு தாய்மார்கள் எல்லோரும் என்ன செய்வது என்று தெரியாமல் படிக்கு எல்லோரும் யோசனை செய்து கொண்டிருக்கின்றனர்.